கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் உன் பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினால் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். அதனால் கூட அந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்முடைய வாயின் வார்த்தையினால் நம்முடைய மாம்சம் பாவத்துக்குள்ளாய் மாறுது, நம்முடைய சரீரம் பாவத்துக்குள்ளாய் மாறுது. நம்ம பேசுறதெல்லாம் பேசிட்டு தெரியாமல் பேசிட்டேன், புத்தி இல்லாமல் பேசிட்டேன்னு சொல்லி நாம் சொல்வோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, நீ பேசிட்டு நான் புத்தி பெசுகினால் செஞ்சதுன்னு சொல்லி தூதனுக்கு முன் சொல்லாது. தூதன் இருக்கிறார், ஒவ்வொருத்தரு கூடயும் ஆண்டருக்கு தூதன் வச்சுருப்பார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போது அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை, ஆண்டவரை கோபப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்காது. இப்போ நம்ம மேலே நம்ம பேசின வார்த்தையில் ஆண்டவர் கோபம் கொண்டு என்ன பண்ணுவாராம், நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் பண்ணுவாராம். உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். அப்போ நம்ம வாயின் வார்த்தையினால் நம்மளுடைய கையின் கிரியையே நம்ம ஆசீர்வாதமே இல்லாமல் போகுது. நம்ம வாயின் வார்த்தையினால் நம்ம பேசுறதெல்லாம் பேசிட்டு நான் தெரியாமல் பேசிட்டேன், புத்தி இல்லாமல் பேசிட்டேன், அந்த மாதிரி சொல்லுவோம். அதுதான் வாய்க்கு உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கூடாது, பாவத்துக்குள்ளாய் உன்னை மாற்றாதே. உன் வாயின் வார்த்தைனால உன்னை நீ பாவத்துக்குள்ளாய் மாற்றாதே. இந்த நாளில் கூட நம்ம வாயின் வார்த்தைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகவே போகாது. நிறைய பேசுகிறோம்னா அதில் ஏதாவது ஒரு பாவம் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான். நீதிமொழிகள் 10:19 பார்த்தோம்னா சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போவே போகாது. அதனால் என்ன பண்ணணும், தன் உதடுகளை அடக்குகிறவன் உத்தமன். அதனால தான் உன் வாயின் வார்த்தையினால தான் நீ நீதிமானா குற்றவாளியான்னு சொல்லி எதில் தான் தீர்ப்பாருன்னா வாயின் வார்த்தை தான். அப்போ வாய் தான் நிறைய குடும்பத்துக்கு பிரச்சனை காரணமே வாய் தான். குடும்பத்தில் பிரியறதுக்கு காரணம் வாய் தான். சண்டை, பெரிய பெரிய கலவரங்கள், சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, டைவர்ஸு, நிறைய காரியங்கள் வர்றதுக்கு காரணமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வாயில் தான். வாய் தான் வந்து நிற்கும், அந்த வாயின் வார்த்தைகள் தான் வந்து நிற்கும். அந்த வார்த்தையினால தான் நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை. ஒருத்தர் ஒன்று பேசிட்டா அது சகிக்கக்கூடிய இருதயம் கிடையாது, மன்னிக்கக்கூடிய இருதயம் கிடையாது. உடனே பதில் பேசாமல் இருக்க முடியாது. கணவனே ஒரு வார்த்தை பேசுகிறாருப்பா, திட்டுறாருப்பா, ஆனால் அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்க நம்மளால் முடியாது. அதுக்கு பதில் 1க்கு 2 பேசிடும். 2 பேசினா அப்புறம் அவர் 4 பேசுவார். இப்போ இதிலேயே பிரச்சனை என்ன ஆகுதுன்னா கடைசியில் அந்த குடும்பம் பிரிகிற அளவுக்கு ஆகிடும். அப்போ சரி, கணவர் தானே பேசுகிறாரு, நம்ம அமைதியாக இருந்துருவோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவரும் நார்மலாக மாறிடுவார். அந்த சண்டை வரத்துக்கு அதிகமாகிறதுக்கு அங்கே சான்ஸே இருக்காது. அப்போ அந்த வாயின் வார்த்தைகள் தான், நம்முடைய வாயின் வார்த்தைகளை தான் ஒரு குடும்பத்தையே பிரிக்குது, குடும்ப சமாதானத்தை கெடுக்குது. எங்கே பார்த்தாலும் கலகம் பண்ணுறது, எங்கே இருக்குது அங்கே சொல்கிறது, கலகம் பண்ணுறது, எல்லாம் டோட்டலாக பாருங்களேன், எல்லாமே எங்கே பார்த்தோன்னா வாயின் வார்த்தை தான். அந்த வாயின் வார்த்தையினால தான் நிறைய பாவங்கள், பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம். அதுதான் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனே காக்கிறான். வேதத்தில் தன் வாயை காக்கிறவனே பிராணனே உயிரே காக்கிறானா. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவானான். வாழ்க்கையில் ஏன் கலக்கம் வருதுன்னா உன் வாயை திறந்தனால தான் கலக்கம் வருது. ஒரு பிரச்சனை ஏன் வருது, பயம் ஏன் வருது, வாய் திறந்தனால தான். உன் வாயை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான், வேதம் சொல்லுது. அப்போ நம்ம வாயினால தான் எல்லா காரியமும் அடங்கியிருக்கு. அதனால தான் நீ பேசாமே இருந்துட்டா ஞானி ஆகிடுவேன், பேசாதிருந்தால் மூடனும் ஞானமான் என்று எண்ணப்படுவானா.
அதனால தான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான். புத்திமான் என்ன பண்ணுவாங்கன்னா, புத்திமானெல்லாம் பேசவே மாட்டாங்க. ரொம்ப பேசாமல் இருந்தால் ஞானி ஆகிடும். பேசாமல் இருந்தால் பிரச்சனையே வராது. பிரச்சனையே பேசுனால்தான். அதனால தான் தாவீது ஜெபிப்பார் ஆண்டவர்கிட்ட, என் வாய்க்கு கடிவாளத்தை போடுங்க ஆண்டவரே, உதடுகள் வாசலை காத்துக்கொள்ளுங்க, அந்த உதடு பேசுறதை விட இந்த வாசலை காத்துக்கோங்க ஆண்டவரேன்னு தாவீது ஜெபிப்பார். வாய்க்கு கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன், மௌனமாகி ஊமை நான் இருந்தேன், நலமானதையும் பேசல் அமர்ந்தேன்னு சொல்லி தாவீது சொல்கிறேன். நான் ஊமையாக இருந்தேன், நல்லது கூட பேசாமல் அமர்ந்திருந்தேன். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம் வாயின் வார்த்தையினால் எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆணுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். நம்மளுடைய ஜீவனுக்கு முதற்கொண்டு நிறைய குடும்பத்தில் எல்லா சமாதானம் இல்லாமல் உதடுகளின் பேச்சு வறுமையை கொண்டு வரும்னு வேதம் சொல்லுது. உதடுகளின் பேச்சு என்னத்தை கொண்டு வருமா? வறுமையை கொடுக்குமா. அப்போ வறுமையை கொடுக்கறதுக்கும், நம்ம பாவத்துக்குள்ளாகிறதுக்கும், நம்ம மேலே ஆண்டு கோபப்பட்டு கையின் கிரியை அழிக்கிறதுக்கும், அப்போ எல்லாத்துக்கும் காரணம் எதுன்னா அந்த வாயின் வார்த்தை தான். அப்போ அப்படிப்பட்ட அந்த வாயின் வார்த்தைகளுக்கு நம்ம எத்தனை அளவு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோன்னு சொல்லி இந்த வார்த்தை கேட்குற நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏனோ தானேன்னு சொல்லி நம்ம வார்த்தை கேட்குறோம் அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தையை நம்ம உணர்ந்து பார்த்து அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். எல்லாமே ஆணுடைய வார்த்தைகள் தான். நம்ம எவ்வளோ வசனங்கள் கேட்குறோம், அந்த வசனம் நம்ம வாழ்க்கையை மாறாவிட்டால் நம்ம எத்தனை வார்த்தைகளை கேட்டோம் நம்ம ஒரு பலனும் இல்லை. அந்த வசனத்தைப்படி நான் வாழறேன்னு ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொன்ன நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு காரியத்துலையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும் வேதம் சொல்லுது யாக்கோபில். பேசுறதுக்கு எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையாக இருந்தால் தான் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற அந்த நிதானமாக இருக்கும். பொறுமை இல்லைன்னா டக்குன்னு உடனுக்குடனே நம்ம அந்த பேசிட்டோம்னா கோபத்தில் பேசிட்டா திரும்பி அள்ள முடியாது. அப்போ பொறுமையாக இருந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, நிதானமாய் நம்ம செயல்படணும் எல்லா காரியத்திலுமே. முக்கியமாக பெண்களாகிய நாம் வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு குடும்பத்தை அழிக்கவும் நம்மளால் முடியும், கட்டவும் முடியும் அந்த பெண் நினச்சா. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த வாயின் வார்த்தையினாலேயே குடும்பத்தை இடிச்சிட்ருக்குறாங்க, வீட்டை இடிச்சிட்ருக்காங்க. நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை வேதத்தில் நிறைய காரில் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை தியானிக்கணும். இந்த வாயின் வார்த்தையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ காரியம் இருக்கா. நம்மால் நம்ம குடும்பத்தில் ஒரு நபர் கஷ்டப்படக்கூடாது. நம்மால் நம்ம குடும்பத்தில் நம்மூல ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்தில் வரக்கூடாது. நம்ம ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக தான் எல்லா இடத்துலையுமே இருக்கணும். அதுக்காக நிறைய தியாகம் பண்ண வேண்டியது வரும். விட்டு கொடுத்து போகணும், மன்னிக்கணும், சகிக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். சுலபமாலாம் கட்ட முடியாது. அதுக்கு நிறைய பொறுமை வேணும். ஜெபத்திலையும் அதுவும் இல்லாமல் மன்னிக்கிற தயவுலையும் அன்பிலையும் இதெல்லாம் நமக்கு இருந்தால் தான் அந்த குடும்பத்தை நம்ம ஞானமாக கட்டி எழுப்ப முடியும். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்மை ஆராய்ந்து பார்த்து வாயின் வார்த்தைகளுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து தேவன் வைத்திருக்கிற நம்ம நன்மைகளை நம்ம சுதந்திரத்து கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அதனால் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, வாயின் வார்த்தையினால் எத்தனை காரியங்கள் நாங்கள் இழந்து போகிறோம் அப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா, எங்களை ஒவ்வொரு கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, வீணான வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு காணப்படவே கூடாதப்பா. நாங்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் நியாயத்திற்கு நாளில் கணக்கு ஒப்பிக்கணும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கீங்க. அதனால் வீணான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, யாரை குறித்தும் பேசாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலையும் நிதானமாக இருக்க, பொறுமையாக இருக்க, வாயின் வார்த்தையில் எச்சரிக்கையாக இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. வருகிற நாட்களில் ஒவ்வொருவரும் வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபை தாங்க. அப்படியே நீங்கள் நடத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.